Hi friends, welcome to Open channel. இன்னைக்கு பார்க்க போகிறது ஆலு புரோட்டா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஆலு பரோட்டா தான் பார்க்க போகிறோம். நான் மாவு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பிழைய போகிறோம். நல்லா சாஃப்டாக பிழைஞ்சிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிழைஞ்சி வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக பாருங்கள். சரி, இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். ஆலு பரோட்டாவுக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பிழைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பிழைஞ்சு எடுத்துடணும். பாருங்கள், நல்லா பிழைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரிக்கு எடுத்துக்கணும். கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா பிழைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க. இது கூடயே நான் ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நிறையா எடுத்துக்கோங்க. நான் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். சால்ட்டு போடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப. இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த டைப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். இதை கையிலேயே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? இதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசித்து வச்சோம்ல, அதை உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு நல்லா அமுத்தி விட்டு இதையும் இப்படி பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கையிலே உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே மாவை போட்டு நம்ம தேய்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ தேய்ச்சிடலாம். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க. நம்ம ஸ்டஃபிங்கில் வெளியே வந்துடும். ஸ்மூத்தாக தேய்ங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டைப்பில் தான் நீங்கள் தேய்க்கணும். ரொம்ப வேகமாக தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா பிழைஞ்சி எடுத்துக்கணும், கட்டியெல்லாம் இல்லாமல். பாருங்கள், மறுபடியும் உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக இப்படி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கா வச்சதை மறுபடியும் உள்ளே இதே மாதிரி பண்ணுங்கள். நல்லா கையில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. மேலே மாவு தூவி விட்டுக்கலாம். கையிலே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே நம்ம தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி தேய்க்கிறப்ப நல்லா மெதுவாக தான் தேய்க்கணும். வேகமாக தேய்ச்சிங்கன்னா நம்ம ஸ்டஃபிங்லாம் வெளியே போயிடும்.
இதே மாதிரி மெதுவாக தேய்க்கணும். கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். ஆலு புரோட்டாவை மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேணாம், நெய் வேணும்னா பட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது. நான் சொன்ன மாதிரியே மாவு பிணைங்க, அப்போதான் டேஸ்ட்டாக வரும். மேலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட நான் ஊற்றி சுடலாம். பாருங்கள், பாருங்கள் எப்படி உப்பு வருங்க. ஆலு புரோட்டா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இன்னொன்று போட்டிருக்கேன். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நம்ம ஆலு புரோட்டா எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். நான் சொன்ன அளவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக வரும். திருப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலு புரோட்டா ரெடி. பாருங்கள், நான் மேலே பட்டர் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். பாருங்கள், நல்லா டேஸ்டியான ஆலு புரோட்டா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.